பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد صدق الله العلي العظيم. மனிதர்கள் சிலர் அறிவில்லாமல் அல்லாஹ்வின் விஷயத்தில் தர்க்கம் செய்கின்றனர். முரட்டு பிடிவாதம் கொண்ட ஒவ்வொரு ஷைத்தானையும் பின்பற்றுகின்றனர் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்திலிருந்து அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவது, சிலர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே தர்க்கம் செய்கிறார்கள். அவர்கள் தர்க்கம் செய்வது ஷைத்தானை பின்பற்றுகின்றார்கள். எத்தபியுக்குள்ள ஷைத்தானின் மரீது, முரட்டு பிடிவாதம் கொண்ட ஒவ்வொரு ஷைத்தானையும் பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்தில் இன்னைக்கு மனிதன் தர்க்கம் செய்கிறான். மனிதன் தர்க்கம் செய்யாமல் இருப்பதில்லை. தான் கொண்ட அந்த கொள்கையில நான் உறுதியாக இருப்பது என்பது மாத்திரமில்லாமல் அதுதான் சத்தியம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் தர்க்கம் செய்கிறார்கள். சிலர்கள் குழுக்களாக தர்க்கம் செய்வார்கள். சிலர்கள் எதிராக தர்க்கம் செய்கிறார்கள். தர்க்கம் எந்த வகையில் இருக்குதோ அத்தனை வகையிலும் தர்க்கம் செய்கிறார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள்: ஒரு மனிதன் சத்தியத்தில் இருந்தும் தர்க்கம் செய்கிறதை விடுபவனுக்கு சொர்க்கத்தில் ஓரத்தில் ஒரு வீட்டை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். சத்தியத்தில் இருந்தும் தர்க்கம் செய்வதை விடுபவனுக்கு சொர்க்கத்தின் ஓரத்தில் ஒரு வீட்டை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஒருவன் நல்ல குணம் உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்துல அவனுக்கு நான் வீட்டை வாங்கி தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஒருவன் விளையாட்டுக்கு கூட பொய் பேசாமல் விடுவான் என்று சொன்னால் அவனுக்கு சொர்க்கத்தில் நடுவில் வீட்டை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூல் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? சத்தியத்தில் இருந்தும் விவாதம் செய்வதை, தர்க்கம் செய்வதை விடுபவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அதுக்கு ரசூலே பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு என்ன நிலைமை? தலையில போடுற தொப்பிலிருந்து காலில் போடுற செருப்பு வரை இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? தர்க்கம் செய்கிறார்கள். அவல நிலையை பார்க்கவா இல்லைங்களா? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை, ஒரு களிமா சொன்னோம் இன்னொரு களிமா சொன்னவரோட தர்க்கம் செய்கிறார். வார்த்தைகள் வித்தியாசமா வருகிறது. கொச்சையான வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் இன்னைக்கு தர்க்கம் என்ற பெயர்ல வருகிறது. ஒரு காலத்தில் யாரோடு யாரு தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள்? சத்திய மார்க்கத்தை எடுத்துக்கொண்ட இஸ்லாமியர்களும் எதிரில் இருக்கிறவர்களும் தர்க்கம் செய்தார்கள். இதுக்கு நேர் வழியில் இருக்கக்கூடியவர்களும் இதற்கு எதிராக இருக்கக்கூடிய உள்ளவர்களும் தர்க்கம் செய்தார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இறை மறுப்பாளர்கள் தர்க்கம் செய்வார்கள். ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்வார்கள். அன்னைக்கு ஒரு முஸ்லிமோடு தர்க்கம் செய்கிறான், ஒரு மூமின் ஒரு மூமினோட தர்க்கம் செய்கின்றான். இந்த அளவுக்கு இன்னைக்கு தரந்தாழ்ந்து போனது, இந்த அளவுக்கு மோசமாக போனது தர்க்கம் என்பது. இதுல என்ன தெரியுமா? இதுல நோக்கம் முழுக்க துன்யா தான். இந்த தர்க்க விஷயத்துல உண்மையா முழுக்க என்னன்னா துன்யா தான். ஏன்னு சொன்னா இன்னைக்கு ரெண்டு பேர் தர்க்கத்துக்கு வரக்கூடிய ரெண்டு பேருமே, எதிரெதில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே, அவன் சத்தியத்தை சொல்றானா நாம சத்தியத்தை சொல்றோமா, பின்பற்றி போயிடுவோம் என்ற எண்ணத்தில் வருது இல்லை. நான் கொண்ட கொள்கையில நான் உறுதியா இருக்கிறேன், அதை நான் எப்படியாவது திணிப்பேன். அதே மாதிரி எதிரில் வரக்கூடிய நான் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறேன், அதை நான் எதிரில் திருப்பேன். அவ்வளவுதான். இதுல எப்படியா நான் வெற்றி பெற வேண்டும், வாத பிரதிவாதத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் நோக்கத்தில் உள்ள வராத தவிர சத்தியத்தை விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் யாருமே என்ன செய்யறதில்லை, தர்க்கம் செய்வதில்லை.
ஏதாவது ஒரு அடிப்படை சத்தியம் கிடைக்கட்டுமே, ஏதாவது ஒரு நேரத்தில் என்ன செய்ய உண்மை வெளிப்படட்டுமே, நம்ம அந்த உண்மையை பின்பற்றி போய்விடுவோம் என்ற நோக்கத்தில் இன்னைக்கு விவாதம் நடப்பது கிடையாது. இன்னைக்கு விவாதம் நடப்பது ஃபுல்லா தான் கொண்ட கொள்கையை உறுதிப்படுத்தக்காண்டி நடக்கின்ற ஒரு விவாதம் தான் இன்னைக்கு பெரும்பாலான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. யாரு திருந்தி வந்திருக்காரு சொல்லி பார்ப்போம். எத்தனை தர்க்கம் நடந்திருக்குது, எத்தனை விவாதம் நடந்திருக்குது, யாரு திருந்தி வந்திருக்கிறது? இங்கிருந்து யாரும் அங்க போயிருக்காங்களா, அங்கிருந்து யாரும் அங்க வந்திருக்காங்களா? இல்லை. இது ஒரு வெற்று கூச்சல். இந்த தர்க்கம் என்பது, இந்த விவாதம் என்பது வெற்று கூச்சலை தவிர வேற எதுவுமே இல்லை. இதனால என்ன, 3 நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லி விவாதம் நடக்கப்படுகிறது அல்லவா? அத்தனரோட நேரத்தை சாப்பிட்டு தான் மிச்சமே தவிர, அத்தனை நேரத்தை திருடியை தவிர வேற எதுவுமே கிடையாது. 3 நாள் அன்னைக்குள்ள நேரத்தை செலவழிக்கப்பட்டது. 3 நாள் நேரம் செலவழிக்கப்பட்டது, 1 நாள் நேரம் செலவழிக்கப்பட்டது. இது திருடப்பட்டதை தவிர, 2 கூட்டத்தின் மூலமாக நம்முடைய நேரங்கள் திருடப்பட்டதை தவிர வேற எந்த ஒரு வாயுதாக்களும் பிரயோஜனமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நஜ்து தேசத்திலிருந்து வந்தாங்க 60க்கும் மேற்பட்ட பாதிரியார்கள். விவாதம் செய்வதற்காண்டி வந்தாங்க. விவாதம் செய்ய வந்த பொழுது ரசூலுல்லாஹ் கடைசி சொன்னார்கள், சூரா ஆல இம்ரான்ல இருந்து சூரா முதல் அந்த வசனத்துல இருந்து ஏறத்தாழ 83 வசனம் ரசூலுக்கு விவாதத்துக்காக வேண்டி இறக்கப்பட்ட வசனங்கள். அப்ப அந்த அவர்களோட அந்த நஜ்து தேசத்தை யூதர்களோடு சேர்ந்த ரசூல் விவாதம் செய்கிறவர்கள் கடைசி சொன்னார்கள், நான் சத்திய மார்க்கத்தை சொல்லிட்டேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பு இப்படித்தான் இருந்துச்சு எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு கடைசி சொன்னாங்க, நான் கொண்ட கொள்கையில நான் சரியா இருக்கிறான், நீங்க கொண்ட கொள்கையில சரியா இருக்கிறீர்களா? 2 பேரும் போவோமா? குல் தால் நது அபுனான அபுனாக்கும் நிசானா நிசாக்கும் அன்புசன அன்புசக்கும் சும்ம நப்தகில் ஃபனஜஅலானத்தல்லாஹ் அல் காதிபின். உன்னுடைய மனைவி மக்களை அழைச்சிட்டு வா, என்னுடைய மனைவி மக்களை அழைச்சிட்டு வரேன். யாரு சத்திய மார்க்கத்தில் இருக்கிறார்களோ சரி, யார் அசத்தியத்தில் இருக்கிறார்களோ, யார் பொய்யில இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் வரட்டும். சாபம் விடுவோமா? வா, நீ கூட்டுவா, நானும் கூட்டு வரேன். நம்ம 2 பேரும் சாபம் விடுவோம். அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய அந்த லானத்து பொய்யர் மீது நிகழ்த்துவா. நீ உன் பிள்ளைய கூட்டுவா, உன் மனைவி மக்களை கூட்டுவா, நான் என் மனைவி மக்களை கூட்டு வரேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் கால நபியை நீங்க அழையுங்கள் அவர்களை. அப்ப இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அவங்க என்ன போயிட்டாங்க, நான் இங்க பெரிய ஆட்கள்கிட்ட கேட்டுட்டு வரோம், எங்க மூத்தவங்கள்ட்ட கேட்டு வரோம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டு அவங்க சொன்ன வார்த்தை, ரசூலோட நீ ஒரு காலம் முபாகலா செய்யாத, ரசூலுல்லாஹ்வோட ஒரு காலமும் என்ன செய்யாத, சாப அழைப்போடு நீ இருந்து விடாதே, உன்னுடைய 7 தலைமுறை பாதிக்கும். இதனால் 7 தலைமுறை உனக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால விவாதத்தில் கலந்து கொள்ளாத, நீங்க வெளியே வந்துரு என்று சொன்னார்கள். வெளியே போயிட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா நிகழ்ச்சி? இப்ப ஒரு கட்டத்தில் அந்த பாதிரியார்கள் யாருடைய தலைமையில் வந்தார்களோ அந்த பாதிரியார் தலைமை பாதிரியார் சொன்ன வார்த்தை, அவங்க ரசூல் என்பது மாற்று கருத்து இல்லை. விவாதம் பண்றதுக்கு எதுக்காண்டு வந்தான்? விவாதம் பண்ணும்போது ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொல்றதுக்கான விவாதம் பண்ண வந்தான். ஆனா அவன் சொன்ன வார்த்தை அவங்க ரசூல் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் ரோமர்கள் தருகின்ற அந்த ரொட்டி துண்டு எனக்கு கிடைக்காம போயிடும், அவங்க தருகின்ற அந்த பரிசுகளும் பணங்களும் எனக்கு கிடைக்காமல் போயிடும். அதனால நான் பின்பற்றிக்கிட்டு அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். சத்திய மார்க்கம் ரசூல் சொல்றதான் என்று விளங்கி கொண்டார். இன்னைக்கு யார் விளங்குறா? அது மாதிரி இன்னைக்கு யார் இன்னைக்கு தர்க்கம் நடக்கிற பொழுது யார் விளங்கிக் கொள்கிறார்கள்? தர்க்கம் என்பது வெற்று கூச்சல். இன்னைக்கு அந்த தர்க்கம் எந்த அளவு கொண்டு விட்டு போச்சு தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான் தெரியுங்களா, வ மினன் நாஸி மைய ஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மி. அறிவில்லாமல் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தர்க்கம் செய்கிறார்கள், அறிவில்லாமல் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தர்க்கம் செய்கிறார்கள். வ யத்தபி குல்ல ஷைத்தானின் மரீது. இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் தெரியுமா? இவர்கள் ஷைத்தானை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன தர்க்கம்? இன்னைக்கு தர்க்கம் செய்கிற ஒரு மூமின் இன்னொரு மூமினோட தர்க்கம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன விஷயம்? அல்லாஹ்க்கு உருவம் இருக்குது, அல்லாஹ்க்கு உருவம் இருக்கிறது. அல்லாஹ்க்கு அல்லாஹ் கேட்கக்கூடியவன் தானே, அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் தான். வல்லாஹ் பஸ்ரி மா தஅமலுன், நீங்க செய்கின்றது அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியதான். வல்லாஹு சமீயுன், அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவன் தான் இருக்கிறான். எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால அல்லாஹ்க்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட முடியுமா?
அல்லாஹ்க்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? இன்னைக்கு அல்லாஹ்க்கு உருவம் இருக்கிறது எதுனா இந்த ஆயத்து சொல்லுது. அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அவனுக்கு கண்ணு இருக்குல்ல, அப்ப கண்ணு இருந்தா அவனுக்கு என்ன இருக்கும்? உருவம் இருக்கும். அல்லாஹ் கேட்கக்கூடியவன் தானே, அல்லாஹ்க்கு காது இருக்குது, எனவே அல்லாஹ்க்கு உருவம் இருக்கிறது என்று இன்னைக்கு விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது சொன்னா இதை விட ஒரு அசிங்கம் என்ன இருக்கும்? உருவமற்ற இறைவனை வழிகின்ற நாம், உருவம் இல்லாத இறைவனை வழிபடுகின்ற நாம், ஆனா இன்னைக்கு உருவத்தை கொண்டு வந்து சேர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு விவாதம் நடக்குது என்று சொன்னா, அருமையானவர்களே, நாம என்ன செய்யணும்? விளங்கி நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஆயத்து இறங்கிய வரலாறு என்று சொன்னா, ஒரு யூதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ் சொல்றீங்களா? அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட உருவம் இருக்கும்? அல்லாஹ்க்கு உருவம் இருக்குது. அந்த அல்லாஹ் தங்கத்தால் ஆனா, வெள்ளியால் செய்யப்பட்டனா, அல்ல வெண்கலத்தால் இருக்கிறனா? சொல்லுங்களேன், அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்லுங்க. இன்னைக்கு விவாகம் நடக்கல. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆயத்து குறைஷின் மூலமாக சொல்லப்பட்ட என்று சொல்லப்படுகிறது. அல்லது யூதன் வந்து ரசூலுல்லாஹ் வந்து கேட்டான், அந்த அல்லாஹ் நீங்க வணங்குற அல்லாஹ் அவன் எப்பேற்பட்டவன், அவன் எந்த உருவத்தில் இருப்பான், அவன் தங்கமா வெள்ளியா பித்தளையா சொல்லுங்க என்று கேட்ட நேரத்தில் தான் இந்த ஆயத்து இறங்கியது என்று உலமாக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அவன் கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அவனுடைய தலை கலண்டு கீழே விழுந்து, தலையினுடைய அந்த மண்டவோடு கலண்டு கீழே விழுந்தது, அப்படியே செத்து போன என்பது வரலாறு நமக்கு சொல்லி தரும். ஆக நமக்கு என்ன நோக்கம் தெரியுமா? இந்த ஆயத்திலிருந்து எந்த விஷயத்தையும் தர்க்கம் செய்ய வேண்டாம், எந்த விஷயத்தையும் தர்க்கம் செய்ய வேண்டாம். ஒருவர் நம்மிடத்தில் தர்க்கம் செய்ய வருகிறார் என்று சொன்னால், வைதா காத்தபஹுல் ஜாஹிருன காலு சலாமா, உங்கள்கிட்ட யாராவது விவாதம் செய்ய வந்தால் காலு சலாமா, சலாம் அலைக்கும் என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளாம் ஹதீஸை நிறைய தெரிஞ்சும் கிடையாது, குர்ஆன் ஆயத்தை முழுமையாக நம்ம படிச்சது கிடையாது. குர்ஆன் நம்ம தர்க்கம் செய்கின்ற வரியவர்கள் எத்தனை பேருக்கு அந்த புகாரி ஷரீஃப்ல 7777 அந்த ஹதீஸை படிச்சிருக்காங்க சொல்லுங்க. அப்போ ஒரு சில ஹதீஸ்ல படித்து வைத்துக் கொண்டு, ஒரு சில ஹதீஸ்ல வைத்துக் கொண்டு இன்னைக்கு விவாதம் செய்வது, ஒட்டுமொத்த ஹதீஸை படித்தது யாரு உண்டு? விவாதம் செய்வது எத்தனை பேர் குர்ஆன் ஷரீஃப் ஓதி கொண்டிருக்கிறார்கள்? ஒரு வருஷத்துல ஒரு தடவை குர்ஆனை பிடிக்காம ஒண்ணுதான் இன்னைக்கு விவாத மேடையில் உட்கார்ந்து கொண்டு விவாதத்துக்கு வாருங்களா என்று கேட்கிறார்கள். அதனால எந்த சூழ்நிலையிலும் யாரும் தர்க்கம் என்று வந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு நவண்டு விட வேண்டும். தர்க்கத்தில் நாம் ஈடுபடக்கூடாது என்பதைத்தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்ய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.